நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்துல சொன்னாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களினுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று. அவ்வாறு அவர் திரும்ப வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி கூகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும், நாடோடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தனிலாலும் ஆட்சியாவும் அற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும், தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமிரும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெருநாசம், போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வரவிருப்பவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம்.